இந்திய அரசியலமைப்பு ஆர்டிகல்கள் 131 முதல் 140 வரை. 131. உச்சநீதிமன்றத்தின் முதல் அசல் அதிகாரம். ஒன்றிய அரசு மற்றும் ஒரு அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கிடையிலான விவகாரங்களில் உச்சநீதிமன்றத்திற்கு அசல் அதிகாரம் உண்டு. இவ்வழக்குகளில் உச்சநீதிமன்றமே முதன்முறையாக விசாரிக்கும். 132. அசல் அதிகாரத்தின் எல்லை. ஆர்டிகல் 131 கீழ் உச்சநீதிமன்றத்தின் அசல் அதிகாரத்தின் எல்லையை பாராளுமன்றம் சட்டம் மூலம் நிர்ணயிக்கலாம். இந்த எல்லை உச்சநீதிமன்றத்தின் பிற அதிகாரங்களை பாதிக்காது. 133. மாநிலங்களுக்கிடையிலான விவகாரங்களில் உச்சநீதிமன்ற அதிகாரம். இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கிடையிலான எந்த விவகாரத்திலும் உச்சநீதிமன்றத்திற்கு அதிகாரம் உண்டு. அவசியமென்றால் வழக்கை தீர்ப்பதற்கும் மாற்றம். 134. உச்சநீதிமன்றத்தின் மேல்முறையீட்டு அதிகாரம். உச்சநீதிமன்றம் இந்தியாவின் முழு பரப்பிலிருந்தும் அனைத்து சிவில் வழக்குகள் மற்றும் குற்றவியல் வழக்குகளிலும் மேல்முறையீட்டு அதிகாரம் உடையது. பாராளுமன்றம் சட்டம் மூலம் இதன் எல்லை மற்றும் நிபந்தனைகளை நிர்ணயிக்கலாம். 135. ஃபெடரல் நீதிமன்றத்தின் அதிகாரம் தொடர்பு. அரசியலமைப்பு அமலுக்கு வருவதற்கு முன் ஃபெடரல் நீதிமன்றத்திற்கு இருந்த அதிகாரங்கள் முடிவடைவதில்லை. அவை உச்சநீதிமன்றம் அமைக்கும் வரை தொடரும். 136. சிறப்பு அனுமதி மனு, ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன். உச்சநீதிமன்றம் எந்த நீதிமன்றம் அல்லது தீர்ப்பாயத்தின் தீர்ப்புக்கு எதிராகவும் சிறப்பு அனுமதி SLP மனுவை ஏற்கலாம். இது உச்சநீதிமன்றத்தின் விருப்பு அதிகாரம், டிஸ்கிரிஷனரி பவர். 137. உச்சநீதிமன்ற தீர்ப்பின் மறுபரிசீலனை. உச்சநீதிமன்றம் தன் தீர்ப்பை அல்லது உத்தரவை மறுபரிசீலனை செய்யலாம். இது அதே உச்சநீதிமன்றத்தால் விதிகளின் கீழ் செய்யப்படும். 138. உச்சநீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்துதல். உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புகள் இந்தியாவின் முழு பரப்பிலும் கட்டாயமானவை. பாராளுமன்றம் இதை சட்டம் மூலம் நிர்ணயிக்கலாம். நடைமுறை தொடர்பாக. 139. சில வழக்குகளின் மாற்றம். ஒரே தன்மை கொண்ட வழக்குகள் பல நீதிமன்றங்களில் நிலுவையில் இருந்தால் அவற்றை உச்சநீதிமன்றம் தன்னிடம் மாற்றிக்கொள்ளலாம். இது நீதியின் சீரான நிர்வாகத்திற்காக செய்யப்படும். 140. உதவி மற்றும் ஆலோசனை வழங்குதல். குடியரசுத் தலைவர் எந்த சட்டம் அல்லது விவகாரத்திலும் உச்சநீதிமன்றத்தின் ஆலோசனையை கேட்கலாம். உச்சநீதிமன்றம் அந்த விவகாரத்தில் தனது கருத்தை